கொடுத்துதான் இவ்வளவு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டியிருப்பாங்க. எதுக்காக பயன்படுத்தணும்? தமிழ்நாட்டு கட்சியில எதுக்காக பயன்படுத்தணும்? மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுக்கு வந்து வந்திருந்தோம். மாநாடு வந்து சிறப்பா முடிஞ்சு 234 தொகுதியிலையும் எல்லா கேண்டிடேட்டையும் அண்ணன் வந்து அறிவிச்சிட்டாரு. கட்சியோட தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் அவங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்க. ஆனா உங்க பேருனா? என்னோட பேர் நவநீதகிருஷ்ணன். நான் வந்து கரூர் மாவட்டத்துல அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். இப்ப என்னன்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய சூழல் வந்து என்னன்னா எல்லாமே ஊழல் மட்டும் இல்ல, மக்கள் வந்து படக்கூடிய அவதிகள் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், ஏதோ 1000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, அது மட்டும்தான் தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பின்புலம் வந்து தெரிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம்னா களத்துல இறங்கி ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு வீடு விடாம எல்லா இடத்துலயும் நம்ம தொண்டர்கள் இத்தனை பேர் நிக்க வச்சிருக்காங்க. எல்லாம் படிச்சவங்க, விவரமானவங்க, வெளியூர்ல இருந்து வெளியில என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நானே வெளியூர்ல பெங்களூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கிருந்து நான் இப்ப வந்திருக்கேன் இந்த இதுல. ஏன்னா நான் களப்பணி செய்யறதுல வந்து வேற தொகுதியிலையும் நான் பண்ணியிருக்கேன். இப்ப நான் பல போராட்டத்துக்கும் போயிருக்கேன். அன்னையாசார காலத்திலேயே அந்த இதுல டைம்லயே நான் வந்து பெங்களூர்ல போராட்டத்துக்கு போனேன். என்னன்னா இப்ப எல்லாம் நினைப்பாங்க சீமான் கட்சிக்காக தான் வந்து போராட்டத்துக்கு வந்தோம், இதுக்கு வந்தோம் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அண்ணன் கூட்டத்துல போறதும் இல்லாம போராட்டத்துக்கும் போயிருக்கேன். குன்னூர்ல நடந்த இது டீ எஸ்டேட் ப்ராப்ளத்துக்கும் நாங்க போயிருக்கோம். அதே மாதிரி ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கும் சென்னை போயிருக்கேன். அதே மாதிரி ஒசூர்ல வந்து எதிர்ப்பு, அதாவது என்னன்னா வெளி மாநிலத்தோட எதிர்ப்புக்கும் போயிருக்கோம். இப்படி ஒவ்வொரு போராட்டத்துக்கும் போகும்போது நம்ம மக்கள் படக்கூடிய அவதிகள் நம்ம பாக்குறோம். இப்படி படுற அவதிகள் வந்து நம்ம எப்படி நான் இது பண்ணணும்னா, நம்ம எல்லாருமே என்னன்னா நம்ம சமூக அக்கறையோட நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த தலைமுறை, நம்ம வாழ்க்கைங்கிறது கிடையாது, அடுத்த தலைமுறை, அடுத்த பிள்ளைகள், நம்மளோட பசங்க, அவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஒவ்வொரு தொண்டருமே என்ன யோசிக்கணும்னா இதுதான் யோசிக்கணும், நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த காலத்துல. ஏன்னா இவங்க வந்து என்னன்னா பணத்துக்காக ஒரே நைட்ல கோழி பிடிக்கிற மாதிரி நைட்டு வருவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, அடுத்த நாள் ஓட்ட வச்சு வாங்கிட்டு போயிருவாங்க. அதுவும் இந்த தடவை பல ரூமர் போகுது, அது உண்மையா போயான்னு தெரியல. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக 10,000, சில இடத்துல வெள்ளி கொலுசுக்கு பதிலாக தங்க காசு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏமாறாதீங்க. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா ஏமாறுற இருக்க வரைக்கும் ஏமாத்துறவ இருப்பான். அது அந்த காலத்துலயும் சொன்னதுதான், அதே தான் இப்பயும் நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா களத்துல இறங்குங்க. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க நம்ம எதுக்காக போராடுறோம். படிக்கிறவங்களுக்கு இலவசமா படிப்பு. இப்போ ஒருத்தர் நம்ம அண்ணன் சொல்றது என்ன, ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிக்கணும். அது எதுக்காக சொல்றாரு, காரணம் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒருத்தர் படிக்கணும்னா ஸ்கூல் படிக்கணும்னாவே என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும் பிரைவேட்ல இருக்குது. காசு இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருக்கா கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, இல்லாதவங்க படிக்க வைக்கிறதே இல்லை. ஏன்னா படிக்க வைக்காதவங்க இருந்தாதான், அதாவது கருணாநிதி அரசும் ஜெயலலிதாவோட அரசும் என்ன பண்ணுனாங்கன்னா இவங்கள படிக்காதவங்கள கீழ்மட்டத்தில் இருந்தாதான் நமக்கு போஸ்டர் ஓட்டுவாங்கிற ஒரு மனநிலையில வச்சுதான் அவங்கள படிக்க வைக்காம இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குடிக்க வைக்கவும் செஞ்சாங்க. ஏன்னா குடிச்சவனுக்கு புத்தியில வேலை செய்யாது, இதுதான் உண்மை. புத்தி வேலை செய்யாதவங்க கிட்ட போய் கேட்டா என்ன பண்ணுவான், அவனால எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் நடக்குது. இப்ப நீங்க போய் யாரை பார்த்தாலும் கேட்டாலும் குடிக்கிறவனை தவிர மத்த எல்லாம் தெளிவா பேசுவான், குடிக்கிறவன் தெளிவா பேச மாட்டான். அது வந்து எப்படின்னா அந்த டைம்ல மட்டும் இல்ல, இது குடிக்கிறது வந்து தவறுன்னு, அதாவது அவங்களோட மனப்பான்மையில அது தவறு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து உடம்புல என்னென்ன வியாதிகள் வருது, அந்த வியாதிகள்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நம்ம இயற்கை விவசாயத்தை விட்டுட்டோம். நம்மாழ்வார் சொன்னதை யாருமே கேட்கல. நம்மாழ்வார் என்னென்ன சொன்னாரு, அதெல்லாம் என்னத்துக்காகலாம் அவர் போராடினாரு, எங்கெங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு காப்புரிமையை வாங்கி தந்தாரு, இது எல்லாமே போயிடுச்சு. ஆனா இது மக்களுக்கு இது கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இவ்வளவு விஷமாயிருச்சு, இதெல்லாம் வந்து நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது தெரியல. அதை சாப்பிட்றதுனால என்ன வியாதிகள் வருது, அதுக்கு அந்த வியாதிகளுக்கு சரியான மருத்துவம் இல்லை. மருத்துவம்னா என்ன மருத்துவம் நம்ம சொல்லுவோம், சும்மா காய்ச்சல் தலைவலி நினைப்போம். நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள், ஒரு காலத்துல கேன்சர்னா என்னன்னே தெரியாது. யாராவது ஒருத்தர் கோடியில ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்ப அப்படி கிடையாது. இப்ப சொல்ல போனோம்னா எத்தனை பேருக்கு நீங்க கேன்சர் எடுத்தீங்கன்னா சாதாரணமா போச்சு. ஒரு கிராமம்னு சொன்னா 10 பேர் 20 பேர் கேன்சர் அந்த மாதிரி இருக்கு. மற்ற கட்சியில உங்க பேர் என்னன்னு கேட்டா பேரை மட்டும் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க பேர் என்னன்னு மட்டும் தான் கேட்டேன். அண்ணன் பேர்ல ஆரம்பிச்சு உலக அரசியல் வரைக்கும் பேசுறாரு. அண்ணே இந்த இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு, இவ்வளவு கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்துதான் இவ்வளவு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து பொதுவா நான் வரும்போது ஒரு போஸ்ட் போட்டேன். அதுல வந்து மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் கட்சியும் வந்து காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. காசு கொடுத்து கூட்டின கூட்டமா? அப்படி இல்ல அது கிடையாது. இப்ப ஒண்ணும் கிடையாது. நான் வந்து இப்ப ஒரு 10 நாளா நான் வந்து களத்துல நாங்க வந்து உறுப்பினர்ல யார் போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப பேசினப்ப ஒரு 55 வயது முதியவர் எங்க பகுதியில அவர் சொன்னார், அப்பா நான் சீமானோட பேச்சு கேட்டு நான் வந்திருக்கேன்,
என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியரா வந்தாரு. அவரே வந்து காலையில 500 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அவர் வந்து காசு கொடுத்தாரு எங்களுக்கு. கொடுத்து நாங்க வந்து என்னோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு வந்த ஒவ்வொருத்தரும் தன்னோட சொந்த காசுல தான் வந்திருக்காங்க. எதுக்காக சொந்த காசு கொடுத்தாங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா என்னோட பிள்ளைகளும் அவங்களோட பிள்ளைகளும் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல வாழ்வு வாழணும், எந்த நோய் இல்லாம வாழணும், இந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறதுக்காக தான் இப்பயும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறோம். இப்ப அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மகன் மீள மாட்டானா, நம்மளோட பேரன் மீள மாட்டானா அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாமே காசு அந்த கூட்டம் மொத்தம் முடிவா எல்லாம் சொல்லுவாங்க. அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதுதான் காரணம். இந்த காணொளி மூலியமா அண்ணன் சீமானி கிட்ட இந்த நீங்க வந்து இன்னும் வலுப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோன்றது அண்ணன் கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்னன்னா ஊடக வெளிச்சம் இல்ல, அது ஒண்ணுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. அந்த ஊடக வெளிச்சத்துக்கு நம்ம என்னென்ன இப்ப வந்து நம்ம அண்ணன் வந்து டிவி சொல்லிட்டாரு எங்கள் தேசம்னு. பட் ஆனா வந்து எவ்வளவு வேகமா வந்து நம்ம வந்து டிவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்கள் வந்து பாக்குற நிலைமைக்கு ஒண்ணு கொண்டு வரணும். தினமும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் நடக்குது. ஆனா இப்ப கன்னியாகுமரியில் நடக்கிற போராட்டம் சென்னையில இருக்கவங்களுக்கு ஊட்டியில இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நடக்குது. ஆனா தினமும் நடக்கக்கூடிய போராட்டத்தை எல்லா மக்களும் பாக்குற மாதிரி ஒரு சேனல் வரும். அப்பதான் மக்களுக்கு வந்து தெரியும் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அந்த ஒண்ணுக்காக அண்ணன் வந்து கண்டிப்பா இந்த சேனலை வந்து சரியா பண்ணணும். இதுதான் முக்கியமானது. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வாழ்றோம், நம்ம மட்டும் சேஃபா இருக்கணும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியாது. நமக்குன்னு பிரச்சனை வரும்போது தான் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்கணும். அதனால இதுதான் அண்ணன் பார்க்கணும். நன்றிண்ணே, ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அம்மா உங்க பேர் என்னங்கம்மா? எங்க பேரு மாரியம்மா. மாரியம்மா. சோ நீங்க வந்து ஈழத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. உங்களோட கருத்துக்கள் என்னங்கம்மா? இப்ப நாங்க வந்து அங்க இருந்து வரும்போது எங்க அம்மா அவங்களாம் அங்க இருந்து எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அங்க இருந்து என்ன சொன்னாங்க, சிங்களவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்திடுவாங்க. அப்ப பிரபாகரன் வந்து எங்களுக்கு போராடும் போது நாங்க எல்லாருமே சொல்லிட்டாரு, அவர் ஒரு சிங்களவரும், அவர் வந்து பிரபு வந்து இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க உங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு இந்தியாவுக்கு போயிருங்கன்னு சொன்னாரு. அப்ப எங்க அம்மா இருந்துட்டு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு, எங்க சிங்களவங்க எல்லாம் நாங்க எங்களாட்டம் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் உங்களை அடிச்சு ஆத்து கடல்ல எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, நீங்க உங்க பிள்ளைகளை கொண்டு இந்தியாவில சேர்த்துக்குங்கன்னு. அப்ப எங்க அம்மா அங்க இருந்து கஷ்டப்பட்டு இங்க எங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல எங்களுக்கு யாரும் உதவி செய்யல. ஆனா இலங்கையிலயும் வந்து இந்தியாவில இருந்து இலங்கைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போயும் ஒருத்தருக்கு சொந்தமா இடமோ ஒரு வீடோ சொந்தமா கட்ட முடியாது. எல்லாம் அவங்ககிட்ட அடிமையாத்தான் இருக்கணும். அப்புறம் அங்க இருந்து வந்து இங்க வந்து இன்னும் எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஒரு வீடு வாசம் கொடுத்தது இல்லை, ஒரு எந்த இதுவும் செஞ்சது இல்லை. ஆனா நாங்க இன்னும் என்னால ஒரு 10 பைசா நாங்க இலவச காசு எதுவுமே வாங்கினதும் இல்லை. நாங்களும் எத்தனையோ தடவை இலவச வீட்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்தோம், எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அதை பத்தி பரவாயில்ல, நாங்க கையொண்ணி கரணம் பண்ணி எங்க 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சோம். வந்து அங்கே இங்கேயும் காசு கடை வாங்கி படிக்க வச்சோம். எங்களுக்குன்னு உதவி செஞ்சாங்க. நாங்க அந்த அளவுக்கு இருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவில வந்து தமிழேன்னு எல்லாத்தையும் நிலைநிறுத்தி ஊரா இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் இந்தியாவுக்கு. எங்களுக்கு அதுதான். நம்மளை வந்து வழியே வனவாசம் அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தை வரலும் எல்லா நாட்டிலயும் இருக்கிறாங்க தமிழர்கள். ஆனா இந்தியாவில வந்து நம்ம வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இன்னும் இருக்கிறோம். அதுதான் நம்மகிட்ட நிலைமையே. எல்லாரும் கையாந்துற மாதிரி காசை கொடுத்து எல்லாரும் அவ்வளவா வீடு வந்து எல்லாத்துக்கும் வீடு வாசம் கொடுக்குறாங்க, காசு பணம் கொடுக்குறாங்க. அதை வச்சுதான் எல்லாம் இன்னும் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அந்த இலவசமே கொடுக்க வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு வீடு வாசம், ஒரு நிரந்தரமா வேலை. ஏன் வெளிநாட்டுக்கு நம்ம ஓடுறோம்? வெளிநாட்டுக்கு வேலைக்கே போகக்கூடாது. நம்ம இந்தியாவில் எவ்வளவோ வேலை இருக்குது, எல்லாம் செய்யலாம். வெளிநாட்டுக்காரரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்க எல்லாம் வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி படிச்சுக்கிட்டு அவங்க வந்து எதுவுமே நம்ம போய் கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது, கையை மட்டும் காட்டுறாங்க. அவங்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஹிந்தியும் கொண்டாந்து துணிச்சுக்கிட்டாங்க, அவங்களையும் கொண்டாந்து துணிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே இப்ப வந்து தமிழனுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் உதறி விட்டுட்டாங்க. வழியா நாடு பூரா உதறி விட்டுட்டு இப்ப வந்து இருக்கிறவங்க தான் வந்து ஆதிக்கம் பண்றாங்கப்பா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம வந்து தமிழன்னு எல்லாருமே வந்து ஓட்டு போடணும். எல்லாருமே ஓட்டு போட்டு நம்ம நாடு எல்லாரும் இப்ப வந்து அங்க இலங்கையில வந்து சிங்கள அவங்க ஓட்டு நாடுங்கிறாங்க, இங்க கேரளாவில அவங்க எங்க கேரளா நாடுங்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா. நம்ம இந்தியன்னு தமிழேன்னு சொல்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. அது வந்து நிரந்தரமா எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கணும். இந்த இருந்து இன்னும் நாங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தமிழன்னு நம்ம வந்து நாடு தமிழாவே பேசி எல்லாத்தையும் வைக்கணும். அதுதான் எங்களுக்கு எவ்வளவு தூரம் நாங்க நினைச்சிருக்கோம், அது நடக்கணும். ஏன்னா நாங்களாம் அவ்வளவு கஷ்டம், அங்கேயும் கஷ்டப்பட்டோம், இங்கேயும் வந்து அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னமும் கஷ்டத்துல தான் இருக்கணும் நாங்க. ஏன்னு கேட்டா ஒரு நிரந்தரமா தாய் தப்பனும் இருக்க முடியல, நாங்களும் இருக்க முடியல.
அதனால நம்மள வந்து தமிழே இந்திய நாட்டுல நம்ம தமிழேன்னு சொல்லி எல்லாரும் நம்ம தமிழால இருந்து எல்லா ஒண்ணா நாட்டையும் கூடணும் நடத்தணும். தமிழர்கள் ஒண்ணா எல்லா கூடணும் மில்லுங்களும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் கட்டி எல்லாத்தையும் ஒரு வழியா ஆக்கணும். அதுதான் எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை. கண்டிப்பா என் நடக்கும் பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டு நான் வந்து படிக்க வச்சேன். நம்ம காலமெல்லாம் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமோன்னு நினைச்சுதான் நம்ம அம்மா அப்பா அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துலயும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி நடக்கும். இருக்கிறவங்க கண்டிப்பா இல்லாதவங்களுக்கெல்லாம் அத்தப்பா ஒண்ணு சொல்லுவேன். எனக்கு இன்னும் எங்க அம்மாலாம் எங்களை கொண்டாந்து தள்ளி செத்து போயிட்டாங்கப்பா. சொந்த வீடு கூட இன்னும் தெரியல எங்களுக்கு. நாங்க அவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டிருக்கிறோம். கண்டிப்பா 2026 மாற்றத்துக்கான மாநாடு கண்டிப்பா வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அம்மா உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து 2026 வந்து மாறும். ரொம்ப நன்றிங்கம்மா. ஒரு நண்பர் ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எல்லா கட்சியும் மாதிரி நாம் தமிழர் கட்சியிலையும் வந்து சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரிதான் இருப்பாங்க, எல்லா கட்சியிலுமே இது நடக்கிறதுதான் அப்படின்னு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப நான் இருக்கிற இடம் எதுன்னு தெரியுமா? அப்படியே பேனருக்கு ஆப்போசிட்ல ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த காடு கிட்ட தான் இருக்கேன். சரி, யாராவது சரக்கு அடிக்கிறாங்களா, யாராவது தண்ணி அடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வந்தேன். அப்படி யாருமே என் கண்ணுக்கு தெரியல. நீங்களும் அதை பாருங்க.